வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. இந்த மீன ராசி தொடர்ந்து இப்போ ஒரு 5 வருட காலங்களாக, அதுவும் குறிப்பாக இந்த 2.5 வருட காலங்களாக நிறைய டிப்ரெஷன், மன உளைச்சல், மன அமைதி இதெல்லாம் இல்லை. இது எல்லாத்தையும் இது வந்து மேலும் மேலும் தொந்தரவாகிட்டே இருக்காங்க. ரொம்ப அலைச்சலில் இருக்காங்க. 2வது, சொந்த பந்தங்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுலாம் நடந்துகிட்டு இருக்கு. ஒற்றுமையாக இருந்தவங்க எல்லாமே இப்போ ஒற்றுமையாக இல்லை. 2வது, கணவன் மனைவி வந்து ரொம்ப அந்யோன்யம் இல்லை. அந்யோன்யம்னா ரொம்ப பிணக்குகளோடு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஏன் சார் இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னா, மீனராசி 7 சனியா இல்லை, மீனராசிக்கு குரு பயிற்சியா இல்லை அப்படின்னு இல்லை. இந்த மீனத்தில் சனி பகவான், அந்த கடல் ராசியான சனி பகவான் போய் அங்கே உட்கார்றது ஒரு பாயிண்ட்டு. 2வது, இந்த மீன ராசிக்கு, அதாவது வந்து 6வது மீன ராசிக்கு வந்து 4வது ராசியில போய் குரு பகவான் இருக்கிறது வந்து, இந்த 4ஆம் இடங்கிறது கேந்திரம் தான். அதுக்கு பேர் கேந்திராதிபதிய தோஷம்னு பேரு. மீன ராசிக்கு மிதன ராசியில போய் குரு இருக்கு. இந்த ஒரு வருஷமா நிறைய மன உளைச்சல் பட்டுக்கிட்டு இருக்காங்கிற. எப்ப சார் அது ரிலீஃப்? இப்போ வர வையாசிக்கு மேல குரு 5க்கு போனதே அந்த ரிலீஃப் ஆயிடும். 2வது, இந்த ஜென்மத்துல சனி இருக்கிறது வந்து நிறைய டிப்ரெஷனை உண்டு பண்ண தான் செய்யும். 2வது, நீங்க முன்னாடி இருந்த பிரச்சனையை விட இப்ப இருக்கிற பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனா இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஸ்தலங்கள் வந்து 2 ஸ்தலங்கள் சொல்றேன். கண்டிப்பா இந்த ஸ்தலங்களுக்கு நீங்க போகணும். இந்த மீனராசியில பிறந்தவங்க கண்டிப்பா இந்த 2 ஸ்தலங்களுக்கு போகணும். ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்க, இன்னொரு சிக்கல் வந்துடும். ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்க, அடுத்த பிரச்சனை கிரியேட் ஆயிடும். அப்படிங்கிற மாதிரியே வந்துகிட்டே இருக்கும். அது எவ்வளவு நாள் சார் இருக்கும் அப்படின்னா, எல்லா நாளும் கிடையாது. இப்போ இருக்கிறவங்களோட டைமிங் சென்ஸ், அவங்களுடைய வயசை பொறுத்து. சின்ன குழந்தையா இருக்கா, அவங்களுக்கு உடல் உபாதைகளை கொடுக்கும். 18 வயசுக்குள்ளையா உடல் உபாதைகளை கொடுக்கும். படிப்பு மறந்துடும். நல்லா படிப்பாரு, 10th படிக்கிறாரா 12th படிக்கிறாரா, நல்லா படிப்பை மறந்துடும். இதுவே 35 வயசா இருக்கா, வேலை அலைச்சலா இருக்கும். 20லேருந்து 35 வயசு படிப்பு வேலை ஒரே அலைச்சலா இருக்கும். வர்ற வருமானங்கள் நிம்மதியா இருக்காது. இல்லை திருமணம் நடக்கலையா, திருமணம் நடக்காது. சீக்கிரம் வழி விடாது, போராடிக்கிட்டே இருக்கணும். அது எல்லாத்துக்கும் இந்த செவ்வாய்க்கிழமை, இந்த வருஷம் தமிழ் வருஷம் செவ்வாய்க்கிழமை பிறக்கிறதுனால இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு பொன்னான நேரம். செவ்வாய்னா மங்களம், செவ்வாய்னா முருகன், செவ்வாய்னா கணவன், செவ்வாய்னா வந்து 2 பேரும் ஒற்றுமை. செவ்வாய்னா மங்களத்தை, மங்களம்னா ஒரு கணவன் மனைவி அதாவது மங்களத்தோட இருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னா அந்த செவ்வாய்க்கிழமை தாங்கிறேன். அதனால இந்த செவ்வாய்க்கிழமையில மீன ராசி வந்து மோட்ச ராசி, கடல் ராசி. அதனால திருச்செந்தூர் போய் முருகனை வணங்கிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். என்ன சார் எல்லாரும் இதே கோயில சொல்றாங்க, அங்கேயே போறோம். கண்டிப்பா நீங்க எப்படி போகணும் அப்படின்னா, இந்த மீன ராசிக்காரவங்க பௌர்ணமிக்கு போக வேண்டாம், அமாவாசைக்கு போக வேண்டாம். உங்களுடைய நட்சத்திரம் மீன ராசி ரேவதி நட்சத்திரம் வர அன்னைக்கோ, உத்திரட்டாதி நட்சத்திரம் வர அன்னைக்கோ, அல்லது புரட்டாதி நட்சத்திரம் வர அன்னைக்கோ அங்க போகணும். உங்க ஜென்ம நட்சத்திரம் வர அன்னைக்கோ அங்க போகணும். சார் பௌர்ணமிக்கு தான் நான் போங்க, அதனால தப்பு இல்லை. நான் ஏன் போக வேண்டாம்னு சொல்றேன்னா, அந்த கூட்டத்துல போய் நீங்க சாமி கும்பிட்றதோட ஒரு ரிலாக்ஸா போய் சாமி கும்பிடுவாங்க. பௌர்ணமிக்கு இப்ப எக்கச்சக்கம் பேர் இருக்காங்க திருச்செந்தூர்ல. அதனால உங்க ஜென்ம நட்சத்திரம் வர அன்னைக்கு சாமி கும்பிடுவாங்க. எந்த மாசமா இருந்தாலும், சித்திரை மாசத்துல இருந்து வர அடுத்த சித்திரைக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் போய் திருச்செந்தூர் கடல்ல நீராடி, அங்க உள்ள மூவர் சமாதியை வணங்கி கடல்ல 20 நிமிஷம் நீராடணும். நீராடி சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஆனந்தம், ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப உங்களுக்கு டிப்ரெஷன் குறையும். திருச்செந்தூர் வந்து சாதாரணமான ஸ்தலம் இல்லை. அதுக்கு நேர் ஆப்போசிட்டா இன்னொரு ஸ்தலம் சொல்றோம். உங்களுக்கு மேலும் மேலும் சிக்கல்ல இருக்கிறதெல்லாம், அந்த சிக்கல் முருகன் கோயில் நாகப்பட்டினம் பக்கத்துல இருக்கு. சிக்கல் சிங்கார வேலர்னு பேரு. அந்த சாமி பேர் என்னது? சிக்கல் சிங்கார வேலர். அந்த ஊர்ல போய் சாமி கும்பிடணும். ஒரு பிரச்சனை பிரிஞ்சு அடுத்த பிரச்சனை கிரியேட் ஆகும். அதனால அந்த சிக்கல்ல இருந்து வெளிப்பட சிக்கல் சிங்கார வேலைல போய் சாமி கும்பிடணும். அங்க உள்ள சாமி பேர் வந்து நவநீதீஸ்வரர் சாமி, சிவனுடைய பேரு. முருகனுடைய பேரு சிக்கல் சிங்கார வேலர். எல்லா முருகன் கோயிலையும் வந்து விபூதி கொடுப்பாங்க. அந்த முருகன் கோயில குங்குமம் கொடுக்குறாங்க. போய் பார்த்தீங்கன்னா தெரியும், விபூதி பிரசாதமே குங்குமமாக தான் இருக்கும். சிக்கல் சிங்கார வேலர் வந்து சிக்கல்ல வேல் வாங்குற நிகழ்ச்சி நீங்க போய் பார்த்தீங்கன்னா, சாமி பிரேதத்திலேருந்து தண்ணி வடியும், வேர்த்து வடியும். இன்னமும் இருக்கு, இன்னமும் வருஷம் நடக்குது அந்த திருவிழா. இப்பதான் நடந்து முடிஞ்சிச்சு அந்த திருவிழா, சிக்கல்ல வேல் வாங்குற காட்சி. அதனால வந்து ஐப்பசி மாசம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் வந்து ரொம்ப சிக்கல்ல வேல் வாங்கி திருச்செந்தூர்ல சம்ஹாரம் பண்றது. இந்த மீனராசியில பிறந்தவங்க சிக்கலுங்கிற கோயிலுக்கும் போகணும், முருகன் கோயிலுக்கு. திருச்செந்தூர் முருகனையும் போய் வழிபாடு செய்யணும். இந்த 2 கோவிலுக்கும் போய் வழிபாடு செய்யணும்.
இப்படி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மேலும் மேலும் உங்களுக்கு அற்புதமான மாற்றம், அருமையான மாற்றத்தை கிடைக்கும். இந்த மீனராசி இந்த ஒரு வருஷம் ரொம்ப அமைதியா இருக்கணும், குவைட்டா இருக்கணும், சாந்தமா இருக்கணும். எது நடக்குதோ இறைவனுக்கு அப்படின்னு சொல்லி ஆத்மாத்மா வீட்டில் விளக்கேத்துங்க, சாமி கும்பிடுங்க, ஆத்மாத்மா இறைவனை வணங்குங்க. காலையில பிரம்ம முகூர்த்தத்துல ஏந்திரிங்க. என்ன சார் அப்படின்னா, என்ன சார் போய் எவ்வளவு சீக்கிரம்? கண்டிப்பா இதுதான் உங்களுக்கு பரிகாரமே. கோவிலுக்கு போக சொல்றது ஒரு ஆலய பரிகாரம். ஆனா உங்களுடைய உடல் மன வலிமை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க கண்டிப்பா காலையில 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ள நீங்க ஏந்திரிக்கணும். இதான் உங்களுக்கு பரிகாரமே. அதே மாதிரி இந்த வருஷம் செவ்வாய்க்கிழமையில பிறந்திருக்கிறதுனால, இந்த தமிழ் புத்தாண்டு வருஷம் செவ்வாய்க்கிழமையில பிறந்திருக்கிறதுனால, செவ்வாய்க்கிழமை அல்லது வியாழக்கிழமை இந்த 2 தினங்கள்ல பக்கத்துல இருக்கிற முருகன் கோவிலுக்கு போய் தாமரை பூ வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு வரணும். 2 பன்னீர் பாட்டில் விபூதி வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா தாமரை பூ வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு வரணும். உங்க பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வரணும். செவ்வாய்க்கிழமை இல்லாட்டி வியாழக்கிழமையில போகணும். இல்ல செவ்வாய் ஹோரையில இல்ல குரு ஹோரையில போகணும். இப்ப சித்திரை மாசம் வருது, சித்திரை மாசத்துல செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஹோரையில போகலாம், இல்ல வியாழக்கிழமையில குரு ஹோரை இல்ல செவ்வாய் ஹோரையில போகலாம். இந்த மாதிரி இந்த ஹோரையில போய் நீங்க பண்ணிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. அது மாதிரி இந்த செவ்வாய்க்கிழமையிலையோ அல்லது வியாழக்கிழமையிலையோ இந்த மீனராசிக்காரவங்க, ஏன்னா கடல் ராசியான கடற்கரையில் உள்ள திருச்செந்தூர் கோயில போய் வணங்குறது ரொம்ப நல்லது. பௌர்ணமிக்கு நான் போவேன் சார், எப்போதுனா கண்டிப்பா போங்க, அது நான் மறுக்கல. அமாவாசைக்கு போகினா போங்க, அதெல்லாம் நான் மறுக்கல. குறிப்பா உங்க ஜென்ம நட்சத்திரம் புரட்டா நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம் அல்லது ரேவதி நட்சத்திரம் வரப்ப போனீங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி ரேவதி நட்சத்திரம் வரப்ப உத்திரட்டாதி நட்சத்திரம், ஏன்னா ஏன் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் தான் காமதேனுன்னு பேரு. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் தான், இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் அங்கே அந்த நவநீதீஸ்வரர் சிக்கல் கோயில்ல, சிக்கல் சிங்காரவேலை கோயில்ல நவநீதீஸ்வரர் சிவனுடைய பேரு. அங்கே காமதேனுன்னு ஒரு பசு இருந்துச்சு. அந்த கோவில் அது மாமிசம் சாப்பிட்டுச்சு. அதனால அந்த காமதேனுங்கிற பசு மாமிசம் சாப்பிட்டுச்சு. மாமிசம்னா உணவு சாப்பிட்டது புல் பூண்டை சாப்பிடல, மாமிசம் சாப்பிட்டுச்சு. அதனால அதுக்கு சிவபெருமான் சாபம் விட்டு நீங்கின இடம் அந்த ஊரு. காமதேனுக்கு சாப விமோசனம் நீக்கப்பட்ட இடம் அந்த இடம். ஏன்னா நீங்க மீனராசிக்காரவங்க உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கிறவங்க எல்லாம் சிக்கல் கோயில்ல போய் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு சிக்கல் கோயில்ல சாமி கும்பிடுச்சுன்னா இன்னும் விசேஷம், இன்னும் சிறப்பு. காமதேனுக்கே சாப விமோசனம் நீக்கப்பட்ட ஊர் அந்த ஊர். அந்த குளம் பாக்குளம்னு பேரு. அந்த குளத்துல இந்த பால் குளத்துல இருந்து எடுத்து வெண்ணையா ஆக்கி அந்த வெண்ணையா பிடிச்ச லிங்கம் தான் அந்த சிவன். சிக்கல் கோயில்ல உள்ள சிவனுடைய பேர் நவநீதீஸ்வரர்னு பேரு. அந்த சிவலிங்கத்தை பிடிச்சதுக்கு அப்புறம் அந்த சிவலிங்கத்தை எடுக்க பார்த்திருக்காங்க, எடுக்க முடியல. வசிஷ்ட மகரிஷி தான் அந்த சிவலிங்கத்தை பிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த லிங்கம் வெளியே வரல, அங்கேயே அமர்ந்துருச்சு, வெளியே வரல. அப்பயே வசிஷ்ட முனிவர் என்ன சொல்லுவாங்க, எப்பா இந்த லிங்கம் பெரிய சிக்கலா இருக்கும் போல இருக்குன்னு சொல்லி அதுல இருந்தா மாறின ஊர் இந்த சிக்கலுங்கிற ஊர். அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் காமதேனுங்கிற உங்க நட்சத்திரம் காமதேனு. அந்த காமதேனுக்கு சாப விமோசனம் நீக்கின இடம் அந்த ஊர் சிக்கல். உத்திரட்டாதி நட்சத்திரத்துல யார் பிறந்திருக்கீங்களோ, மீனராசியில யார் பிறந்திருக்கீங்களோ, இந்த காமதேனுங்கிற போய் இந்த சிக்கலுங்கிற கோயில போய் சாமி கும்பிட்டு வரணும். அந்த குளத்துல உள்ள பேரே பாக்குளம்னு பேரு, பால் குளம்னு பேரு. அந்த குளத்தோட தீர்த்தத்தோடைய பேர் என்னவே பால் குளம் அப்படின்னு பேரு. ஸோ கண்டிப்பா இந்த மீனராசிக்காரவங்க சிக்கலுங்கிற சிங்கார வேலவன் சன்னதியில போய் சாமி கும்பிட்டுட்டு திருச்செந்தூர் முருகனையும் வணங்கி இந்த வருடம் பொன்னான வருடமாக வாழ வேண்டும்னு சொல்லி எல்லா வல்ல இறைவனையும் வேண்டி இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தையும் ஏற்றமான நேரத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். உலகெங்கிலும் உள்ள டிவைன் ஜோதிட நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்த்துக்கள்.